எங்கள் மாடி தோட்டத்தோட குட்டி அறுவடையை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழம் கூடவே கொஞ்சம் ரோஜா பூக்கள். இந்த ரோஜா பார்த்தீங்கன்னா வெல்வெட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர் ரோஜா 2 பூத்திருந்துச்சு. அது ரொம்ப பெரிய சைஸில் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. காய்கறிகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ரோஜா செடிகள் இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். சொடக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னையோட அறுவடை. கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய், சேலம் முள்ளு கத்திரிக்காய் ஒரு 3 இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில் இந்த கத்திரிக்காய் போடும்போது. அவரைக்காய், இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா குளிர் சீசன் தான் காய்க்கும். மற்ற சீசன் நம்ம போட்டாலும் காய்க்காது. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய அவரைக்காய்கள் காய்ச்சிருக்கு. இன்றைக்குள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் மட்டும் இந்த அறுவடைக்கு வரல. இன்றைக்கி எங்கள் வீட்டு சின்ன பாப்பாவும் என் கூட வந்திருக்கா. அதுதான் ஒரு ஹாப்பியான விஷயம். குழந்தைங்க நம்ம கூட மாடி தோட்டத்துக்கு வரும்போது தான் செடி எப்படி இருக்கும், அதோட பேர் கூட சில குழந்தைகளுக்கு தெரியாது. நம்ம கூட வரும்போது தான் தெரியும். அவளே இன்னைக்கு கொஞ்சம் காயை பறிச்சா, அம்மா நானும் பறித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. முடக்கத்தான் கீரை பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரை தோசையில் போட்டு சாப்பிடுவோம். இன்னும் கத்திரிக்காய்கள் நிறையவே இருக்குது. எல்லோருமே மாடி தோட்டம் போடுவோம். தேங்க்யூ.